அப்போ ராகுல் காந்தி சொன்னார், நானும் என்னோட சகோதரியும் வீட்டை விட்டு வெளியில் காலை வச்சாலே அவங்க போஃபோர்ஸ்னு பேசுகிறாங்க, அதை எடுப்பேன்னு பேசுகிறாங்க. அதாவது போஃபோர்ஸ்ன்றதை வச்சு எங்கள் அம்மாவை மிரட்டுறாங்க. இந்த வழக்கை நடத்தி யாருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போகிறாங்க? சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் டெயிண்ட் பண்ணுறது, இப்போ அவங்க மேலே தார பூசுறதுக்கு பாஜக முயற்சி பண்ணுது. 29 தேர்தலுக்கு இப்போலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. காங்கிரஸ் ஒழிச்சுட்டா போகிறோம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி பெரிய ஹீரோ மாதிரி வளம் வருவார். அவர் ஊட்டவிய குற்றோக்கி அவருக்கு என்னென்னா சோனியாவை டார்கெட் பண்ணணும். அதான் ஆர்எஸ்எஸ் விருப்பம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ராணுவ தளவாடங்கள் வாங்குறதா இருக்கும், எதுவாக இருந்தனாலும் சரி, அதில் ஊழல் அதே இருக்காது. மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ரிப்பேர் பார்க்கறதுக்கு எதுவுமே தெரியாத ஒரு நிறுவனத்துக்கு ஒரு 30,000 கோடியை அப்படியே விட்டு கொடுத்து வாழ்வு தராராம் மோடி. அவங்க சொல்லுவாங்க, ஊரா வீட்டு நையே என் பொண்டாட்டி கையே. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஐநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். போஃபோர்ஸ் ஊழல் அதில் வந்து ஆவணங்களை கொடுக்குமாறு அமெரிக்காவுக்கு ஜுடிஷியல் நோட்டீஸை இந்தியாவில் வந்து சிபிஐ கொடுத்துருக்காங்க. 1980களில் ராஜீவ்காந்தியுடைய ஆட்சி பறிபோகிறதுக்கு காரணமாக இருந்த போஃபோர்ஸ் ஊழல் அதில் வந்து விடுவிக்கப்பட்டு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. இப்போ மறுபடியும் 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வழக்கு தூசி தட்டப்பட்டிருக்குது. முதல்ல போஃபோர்ஸ் ஊழல்னா என்ன, அது என்ன நடந்துச்சு, இப்போ அதோடைய பரிணாமம் என்னவா இருக்கு? அதான் ஸ்வீடன் நாட்டுக்கிட்ட இருந்துட்டு இந்தியா அந்த ஃபீல்டு கன் அப்படின்னு சொல்லுவாங்க, 155 mm ஃபீல்டு கன், அதனுடைய ரீச் வந்துட்டு ஒரு 35-36 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அடிக்கலாம். அந்த மாதிரி இது பண்ணி வச்சு அந்த ஃபீல்டு கன் வாங்குறதுக்கு 400 ஃபீல்டு கன் வாங்குறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. 1400 கோடி ரூபாய், 1500 கோடின்னு வச்சுக்கோங்க. அந்த ஒப்பந்தம் போடும் போது அதில் ஒரு கிளாஸ் என்ன அப்படின்னா, இதில் எந்த விதமான ப்ரைவேட் பார்ட்டிஸும் மிடில்மேன் யாரும் இதில் இன்வால்வ் ஆகக்கூடாது, கவர்மெண்ட்டு தான் அந்த டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணாங்க. அந்த டீல் முடிஞ்ச போது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீடன் ரேடியோ ஒரு நாள் காத்தால என்ன சொல்லிச்சு அப்படின்னோம்னா, இதில் மிடில்மேன் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இதில் வந்துட்டு கிக் பேக் கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது கமிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதில் இந்தியாவினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைமை பீடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்ட உடனே அது இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பிச்சு. அப்போ அந்த புயலை கிளப்புனதில் அப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஃபேர்ஃபேக்ஸு, அப்புறம் HTW சப்மரைன் ஊழல் இதிலெல்லாம் வந்துட்டு வரும்போது வந்துட்டு பிபி சிங் அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் ராஜீவ் காந்திக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காம, அதாவது அவருக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்காம இருந்ததுனால அவரை ஃபினான்ஸ் எடுத்து டிஃபென்ஸில் தூக்கி போடுறாங்க. டிஃபென்ஸில் வந்துட்டு HTW சப்மரைன் ஊழலுக்கும் அவர் தோணின உடனே அவர் என்ன பண்ணுறாங்க, இவருக்கு மோதல் வெடிக்க அவர் கட்சியை விட்டு வெளியேற்றப்படுகிறார். வெளியேறிட்டு தான் அவர் ஜன்மோர்ச்சான்ற ஒரு கட்சியை தொடங்குறாரு. அவர் நிற்கிறாரு, அலகாபாத்தில் நிற்கிறாரு, நின்று ஜெயிக்கிறாரு, மறுபடியும் பார்லிமெண்ட் என்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இந்தியாவினுடைய பாதுகாப்புக்காக நம்ம பொருட்களை தளவாடங்களை வாங்கும்போது அதுலேயே இவ்வளோ பெரிய ஊழல் நடக்குதுன்னா இந்தியாவுடைய பாதுகாப்பு எவ்வளோ பெரிய கேள்விக்குறி ஆகியிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் அது பரப்புரை பண்ணுறாரு. அதுதான் வந்துட்டு பெரும் பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனை வந்துட்டு ராகுல் காந்தி அதுக்கு முன்னாடி 1985 தேர்தல் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இது வரைக்கும் இந்திய வரலாறு காணாத அளவுக்கு 405 இடங்களில் வெற்றி பெற்று அவர் ஆட்சியை தக்க பிடிச்சார். ஆனால் அவருடைய பாப்புலாரிட்டி கடன்னு சரிய ஆரம்பிச்சு அடுத்தது என்ன ஆச்சுன்னா, 1989 தேர்தலில் தோத்தே போகிறார். அவர் 195 இடங்கள், கிட்டத்தட்ட 210 சீட்டு இழந்து தோற்று போயிடுறாரு. ஜனதா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த போஃபோர்ஸ் பீரங்கி வேற ஊழல் வந்துட்டு இதாகுது. சட்டத்தை நீதிமன்றத்தில் சிபிஐ தான் விசாரிச்சு பண்ணும்போது அவங்க வந்துட்டு அதில் முக்கியமாக வந்துட்டு அந்த ஸ்வீடனுடைய போஃபோர்ஸ் அந்த நிறுவனத்தினுடைய டைரக்டர் ஆட்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்போ டைரிஸ்ன்றது ஃபேமஸ். அவர் என்ன பண்ணாருக்கு, யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தா அப்படின்றதெல்லாம் அவர் டைரியில் எழுதியிருந்தார். அதை வந்துட்டு ஸ்வீடிஷ் அத்தாரிட்டிஸ் கைப்பற்றிட்டாங்க. ஏன்னா அங்கே என்ன அப்படின்னோம்னா, ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்கும் போது அதில் மிடில்மேன்ஸ் யாரும் இருக்கக்கூடாதுன்னு இருக்கிற ஒரு நிலையில் மிடில்மேன்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி வெளியில் வந்த செய்தி, அதில் யார் தொடர்புடையவங்க அப்படின்னு வந்த செய்தி வந்துட்ட உடனே என்னாச்சு, அதில் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ஆமான்னு சொல்லிடுறாங்க. மிடில்மேன்க வந்திருக்கிறாங்க, வென்செட்டா
ஒட்டோவியோ குட்ரோக்கி, பட்னாகர், எஸ்கே பட்னாகர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எங்கே போயிட்டு நிற்குதுன்னா எல்லாம் போயிட்டு சோனியா காந்தி கிட்ட நிற்குது. சோனியா காந்தியான பிரதமருடைய மனைவி, ராஜீவ் காந்தியினுடைய மனைவி. இப்படி நிற்கும் போது என்ன ஆச்சு, அது ஒரு பெரும் பிரச்சனையாகவும் பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவும் அது ஆகுது. போஃபோர்ஸ் பீரங்கி ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதுதான் எல்லா இடத்துலையும், தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அப்படின்னோம்னா, ஸ்வீடன் கவர்மெண்டோட இன்வெஸ்டிகேஷன்லையும் அது வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சிபிஐ மட்டும் என்ன பண்ணுதுன்னா அதற்கான எவிடன்சஸை கொண்டு வந்துட்டு இந்த கேஸ் நடத்துறதுல தாமதிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு இவங்க கேஸில் இந்த சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது முதல் சார்ஜ் ஷீட் எப்போ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா 1999, அதாவது போஃபோர்ஸ் பீரங்கி ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு எல்லாம் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி லெட்டர் ரெக்கார்டரி நான் கொடுத்து டீட்டெயில்ஸ் எல்லாம் பெறேன்னு சொல்லிட்டு சிபிஐ போட்ட அந்த ட்ராமாவெல்லாம் காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு 1999 அக்டோபர் 22 தான் பண்ணாங்க. யார் யார் மேலே? வின்செட்டா, அவர் மிடில் மேனு, ஒட்டோவியோ குட்ரோக்கி மறுபடியும் ஒரு மிடில் மேனு, டிஃபென்ஸ் செக்ரட்டரி எஸ்கே பட்னாகர் அவர், ஆட்போ அந்த கம்பெனியினுடைய போஃபோர்ஸ் கம்பெனியினுடைய டைரக்டர். இது இல்லாத வந்துட்டு என்னன்னா 2000 அடுத்த வருஷத்துலேயே வந்துட்டு ஒரு சப்ளிமெண்ட்ரி, ஒரு கூடுதலாக இன்னொரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. இந்துஜா சகோதரர்கள் பேர் 3 பேர் இல்லைங்களா, அந்த இந்துஜா சகோதரர்கள் மேலே எல்லாம் வந்துடுது. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் ஒரு டாப் ஃபேமிலி அந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இது தொடர்பான இன்வெஸ்டிகேஷனுங்கள்லாம் எங்களை போன்ற ஜேர்னலிஸ்ட்டுங்க வந்துட்டு ஒரு விடயத்தையும் எடுத்து போட்டு நாங்கள் போடுறோம். இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே ப்ராக்ரஸ் ஆகிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னோம்னா, ராஜீவ் காந்தி செத்துட்டாரு, உடனே அவர் கேஸ் சேர்ந்து டிஸ்சார்ஜ். அதுக்கப்புறம் எஸ்கே பட்னாகர் செத்துட்டாரு, அவர் அந்த கேஸ் டிஸ்சார்ஜ். அப்புறம் வின்செட்டா செத்து போயிட்டாரு, அவர் அந்த கேஸ் வந்து டிஸ்சார்ஜ். இப்படி ஒருத்தரையா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டே போனாங்க. ஆனால் சோனியா காந்தியை மட்டும் அரசியலுக்குள்ளே வரும்போதெல்லாம் இதை வந்துட்டு வெளியில் இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராகுல் காந்தி சொன்னார், நானும் என்னோட சகோதரியோ வீட்டை விட்டு வெளியில் காலை வச்சாலே அவங்க போஃபோர்ஸ்ட்டு பேசுகிறாங்க, அதை எடுப்பேன்னு பேசுகிறாங்க. அதாவது போஃபோர்ஸ்ன்றதை வச்சு எங்கள் அம்மாவை மிரட்டுறாங்க. ஏன் அதுக்கு அவங்க பயப்படணும்? அது ஒரு பெரிய கேள்வி. ஸோ நாங்கள் உள்ளே போய்ட்றோம் அப்படின்ற மாதிரி அது இதாச்சு. ஸோ அந்த போஃபோர்ஸ் பீரங்கி பேர ஊழலில் வந்துட்டு இவருக்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸ்ட்ராடிஷன் அவர் கொண்டு வரணும், ஒட்டோவியோ குட்ரோக்கியை வெளிநாட்டில் எடுத்துப்பட அதை நிறுத்தணுன்றதுக்காக ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிடுறாங்க. சர்வதேச அளவில் ஒரு பிடி வாரண்ட் இஷ்யூ பண்ணிடுறாங்க. இப்படி எல்லாம் போயிட்டுருக்குது. ஆனால் இந்த வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஐன்னா அப்போ இருந்த காங்கிரஸ் அரசு எந்த விதமான வேகத்தையும் காட்டலை. அப்படியே அமுக்கி அதாவது பிபிசிக்கு இதை பற்றி பேசும்போது என்ன சொன்னார், இதில் கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் கமிஷன் வந்துட்டு 64 கோடி. ஆனால் தட் இஸ் ஒன்லி த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னாரு. 64 கோடின்றது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்கு, அது இன்னும் தோணுன்னா ஆழமாக வரும் அப்படிலாம் வந்துட்டு அவர் பேசினார். பெரிய விஷயமாகி போச்சு, அவரால் அது பெரிய விஷயமாகி போச்சு. ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண சிபிஐ வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணலை. அப்போ தான் சிபிஐனுடைய மான மரியாதையெல்லாம் வந்துட்டு கொடி கட்டி காத்துறப்படுறதுன்னு வச்சுக்கோங்க. கடைசியில் என்னாச்சு, ஆட்போ ஸ்வீடிஷ் அத்தாரிட்டிஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது தொடர்பான எவிடன்சஸை கொடுக்குறாங்க. சிபிஐனுடைய அத்தாரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்துட்டு ஜெராக்ஸ் காப்பி கொடுக்கன்றாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் have been offered to CBI, but the CBI reluctant to accept that, asking for just a Xerox copy. அதே மாதிரி இந்த போஃபோர்ஸ் பீரங்கி பேர தொடர்பாக ஒரு சூட் கேஸில் இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் சொன்னார் திருடு போயிடுச்சு லண்டனில் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மூடிவிட்டாங்க. ஸோ இந்த ஜெராக்ஸ் காப்பி எடுத்தாது டெல்லி கோர்ட்டில் இந்துஜா சகோதரர்களுக்கு எதிராகவும் எல்லாம் வச்ச உடனே இது என்னது அப்படின்னா, கோர்ட்டு ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டு இந்த கேஸில் ஒன்றும் பண்ண முடியாது போடான்னு எல்லாரையும் இப்படி வச்சு கேஸே டிஸ்மிஸ் பண்ணிட்டான் டெல்லி கோர்ட்டு. இதான் சிபிஐ வழக்கு நடத்தின யோகிதை. இப்போ என்ன அப்படின்னோம்னா, இந்த மைக்கேல் ஹாஸ்மேன் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னோம்னா, நான் தரேன் அந்த எவிடன்சஸ் எல்லாம், எல்லா நாட்டுகளுக்குமே இருக்கும். ஏன்னா போஃபோர்ஸ் பீரங்கி வந்துட்டு நீ ஸ்வீடன்கிட்ட வாங்குற, அதை விட நல்ல பீரங்கி வந்துட்டு சோஃப்மா கன்னு தான் ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சு அப்படின்ட்டு மிலிட்டரி ட்ரையல்ஸில் கொடுத்தா மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ சோஃப்மா கம்பெனிக்காரன் ஏன் போஃபோர்ஸ் தட்டிக்கிட்டு போகிறான்
அப்படின்னு வந்துட்டு அது பிடிச்சிட மாட்டாங்களா? இந்த சத்யராஜ் ரஜினிகாந்த் படத்தில் அப்படி கிட்ட இருந்துட்டு பணத்தை காட்டிட்டு கான்ட்ராக்டை மாற்றுவாங்கல்ல, டெண்டரை மாற்றுவாங்கல்ல, எல்லாம் அந்த மாதிரி தான். அவன் போட்டு கொடுத்துட்டான், சோஃப்மா வந்துட்டு போட்டு கொடுத்துட்டான். ஸோ இப்படிலாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி பெரிய ஹீரோ மாதிரி வளம் வருவார். அவர் ஊட்டோவிய குற்றோக்கி அவருக்கு என்னென்னா சோனியாவை டார்கெட் பண்ணணும். அதான் ஆர்எஸ்எஸ்னுடைய விருப்பம். ஸோ சோனியாவை டார்கெட் பண்ணி ஓரக்கட்டை வச்சு கடைசியில் 2004 வந்துட்டு மன்மோகன் சிங்கை பிரதமர் ஆக்கிட்டாங்க. இவர் ஆக்குவாங்கன்னு நினச்சாங்க, மன்மோகன் சிங் ஆக்கிட்டாங்க. அதுலேருந்து ஒரு 10 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் மோடி 2014 முடிஞ்சு போச்சு. இப்போ இவருக்கு இந்த ஹெர்ஸ்மேன் இவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட எவிடன்சஸ் இருக்குது அப்படின்னோடனே இவங்க மறுபடியும் இது சிபிஐ வந்துட்டு லெட்டர் ரொபோட்டரி, அதாவது ரெக்வஸ்ட் டு கோஆப்ரேட் வித் அஸ் அனுப்புகிறாரு. என்னுடைய கேள்வி என்னென்னா, ஒரு நாட்டினுடைய ப்ரீமியர் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அப்போ கொடுத்த எவிடன்ஸ் எல்லாம் தொலைச்சிவிட்டு எனக்கு வந்துட்டு எவிடன்ஸ் வேணாம், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வேணாம், ஜெராக்ஸ் காப்பி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தவங்க இப்போ போயிட்டு மறுபடியும் கேட்குறீங்களே. இது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகும்போது என்ன சொல்லிச்சு, இதெல்லாம் ரொம்ப காலம் ஆகிப்போச்சு, இதை இப்போ கொண்டு வராதிங்க, இந்த கேஸெல்லாம் தூக்கி போட்டு போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுருச்சு. ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான அந்த ஊழலில் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று ஆகிப்போச்சு. இதில் இன்னொரு சைடு ஸ்டோரி என்னென்னா, இது வந்துட்டு அந்த கார்கில் போரின் போது இந்த சோஃப்மா கன்னை வச்சு தான் அடித்தோம். நிறைய இது ஓஃபோஸ் பீரங்கி வச்சு தான் அடித்தோம் நம்ம. அப்போ அமெரிக்காவுக்கு என்னாச்சுன்னா, இந்த கன் லொக்கேட்டிங் ராடார்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவன் நம்மளது பீஸாக பிரிச்சு விட்டான். எங்கேருந்து இருக்குதுன்னு பார்த்துட்டு அவன் ஒரு பீரங்கியை வச்சு அடித்து நம்மளதெல்லாம் நாசம் பண்ணான். இப்படியெல்லாம் நடந்துச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இராணுவ தளவாடங்கள் வாங்குறதா இருந்து எதுவாக இருந்தனாலும் சரி, அதில் ஊழல் அது இருக்காது. இப்போவும் சிபிஐ சொல்கிறாங்க, ஒன்று வேணாம், நாளைக்கு வந்துட்டு இவர் இல்லை அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இது வரும். முதல்ல பிரான்ஸில் இருந்துட்டு வாங்கின ரஃபால் அந்த விமானம் தொடர்பான போர் விமானங்கள் தொடர்பான அந்த ஊழல் வரும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வரும். அப்புறம் இன்னொரு ஹெலிகாப்டர் ஊழல் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இட்டாலியிலேருந்து வாங்கினது, அகஸ்டா வெஸ்ட்லாண்டு, அது வரும். இந்த மாதிரி ஏகப்பட்டது வரும். இதில் என்ன அப்படின்னோம்னா, அந்த ஒப்பந்தத்தோட இந்த மெயின்டெனன்ஸ் ஒன்று போடுவாங்க இல்லைங்களா, அதாட்டும் ஒரு கமாய் வேறு எதுவுமே இல்லை. கமாயின்றது இங்கே உள்ளூர் வார்த்தை, அப்படிலாம் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கமாயின்றது அதை அந்த கமாய் இவங்க காட்டின கமாய் என்னன்னா, அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது யாரா அப்படின்னு பார்த்தோம்னா அனில் அம்பானி. அனில் அம்பானிக்கு இதில் ஏதாவது அனுபவம் இருக்கான்னா, அனுபவத்துக்கு மேலே பெற்றுக்க வேண்டியது தான். எதுக்கு இவ்வளோ பெரிய மல்டி ரோல் ஃபைட்டிங் ட்வின் இன்ஜின் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ரிப்பேர் பார்க்குறதுக்கு எதுவுமே தெரியாத ஒரு நிறுவனத்துக்கு ஒரு 30,000 கோடியை அப்படியே விட்டு கொடுத்து வாழ்வு தராராம் மோடி. அவங்க சொல்லுவாங்க, ஊரா வீட்டு நெய்யை என் பொண்டாட்டி கையை ஊத்து தாராளமா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. இது ஒரு வாரத்துல கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு வாரத்துல கான்ட்ராக்ட். ஆமா, நம்ம வச்சிருக்கோம் கான்ட்ராக்ட். இவங்க போட்டு போறாரு யாரு, அந்த கான்ட்ராக்ட் போடுற இடத்துல பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் இருக்க மாட்டாரு. ஆனா அவர் யாருங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர். இப்படியெல்லாம் இந்தியாவில் ஏகப்பட்ட ஜோக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம நாட்டு மக்கள்கிட்ட எல்லாமே ஒன்று பண்ணுறாங்க. நம்ம நாட்டு மக்களில் மிகப்பெரிய ஜனநாயக துரோகி யார் அப்படின்னோம்னா, இந்த நாட்டினுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான். இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா எல்லாம் பெருசாக பேசுனாங்க. அப்புறம் ஒருத்தனா அப்படியே பின்வாங்கிக்கிட்டே வந்து அவங்களுடைய அந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்ட்ரெஸ்ட்டு, அது வெல்ஃபேர், தங்களுடைய நிறுவனத்தினுடைய நலன் காக்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்து உண்மையை விட்டு கொடுத்து அரசியல்வாதிகள் தங்களை தற்காத்து கொள்வதற்கு வழி ஏற்படுத்துறாங்க. யாருமே பேசுறதுக்கு இல்லைன்னும் போது அப்புறம் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி மட்டும் என்ன பண்ண போகுது, அதுக்கும் ப்ரெஷர் இருக்கும்ல. 1984, 89 அந்த ஆட்சி காலத்துக்குள்ள ஊழல் நடைபெற்றிருக்கு. 91 ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுறார். 2004 வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுறார். 2007 வாக்கில் கேஸே டிஸ்மிஸ் ஆகுது. அடுத்தபடியாக இப்போ வழக்கில் இருக்க கோட்டராட்சி செத்துட்டாரு, மிடில் மஞ்ச் எல்லாம் செத்தாச்சு, ராஜீவ்காந்தி செத்தாச்சு. அப்படிங்கும்போது இந்த வழக்கை நடத்தி யாருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போகிறாங்க? குற்றவாளி எடுத்தாதுட்டு கனெக்ட் பண்ணணும்ல. செத்து போயிட்டாங்க, இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் யார் சொல்றது, குற்றவாளி எப்படி வருவான், அதில் வின்சத்தாக்கும் குற்றவாளி இருக்கிற கனெக்ஷன் என்ன, இந்துதா சகோதரர்கள் யார் வந்தாங்க, லோட்டஸ் கணக்கு யாரு, லோட்டஸ்னா ராஜீவ்,
ராஜீவ் பேரில் அவங்க தான் கணக்கு போட்டு அவங்க தான் அங்கேருந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அந்த கணக்கில் எவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் டெயின்ட் பண்ணுறதுக்கு இப்போ அவங்க மேலே தார பூசுறதுக்கு பாஜக முயற்சி பண்ணுது. வேற ஒன்று 29 தேர்தலுக்கு இப்போலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. காங்கிரஸை ஒழிச்சுட்டா போகிறோம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். காங்கிரஸ் கட்சி அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, காங்கிரஸை ஒழிச்சிட்டா அது ஒன் பார்ட்டி ஆகிடுது. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே அதிகாரம். அதுவே அதான் ஒரே கட்சி ஒரே அதிகாரம். நீங்கள் ஒரே கட்சியோட கிடையாது, ஒரே மனிதர் அங்கே வருது. அது ஏன் அப்படின்னோம்னா, ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் கவர்மெண்ட்டு, பட் யூனிட்டரி ஸ்டேட்டு. அதான் வந்துட்டு அவருடைய கனவு. அந்த கனவுல தான் அப்படியே அவர் பதுக்கிறாரு. இப்படி ஒரு தொப்பி ஒன்றத்தை போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. பின்னாடி சிங்கம் வந்துட்டு கண்ணாடியை நட்டுது. இதெல்லாம் வந்துட்டு அப்புறம் திடீர்னு பார்த்துறாரு, அப்படி தூரத்தில் இருக்கிற அந்த புலியை வந்துட்டு அப்படிலாம் ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி எவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஒரு பாதுகாப்புக்குன்றதெல்லாம் வேற. புலி கிளி தப்பி தவறி வந்துச்சு அப்படின்னோம்னா காலி, புலி தூளாயிடும். புரியுதுங்களா? இது என்ன இலங்கையில் இருக்கிற புலியா? அது பாவம், அது செத்து போயிடும். ஆக இதெல்லாம் இருக்கிற கனவுல இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் புட்டின் மாதிரி சாகும் வரை இந்தியாவுடைய தலைவராக இருக்கணும், அதிகாரமும் தன்னிடம், கட்சியும் தன்னிடம், அரசியலும் தன்னிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறோம். இது ஆர்எஸ்எஸ் அனுமதிக்குமா? அதாவதுங்க ஒன்று விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ்ஐ விட இந்தியாவுடைய அரசியல் கார்பரேட்டுடைய கைக்கு போயிடுச்சு. ஆர்எஸ்எஸ் வந்துட்டு பிஜேபியை தோற்கடிக்க முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னோம்னா, பன்னா பிரமுக்ஸ் அப்படின்ற ஒரு இதை உருவாக்கி வாக்காளர் பட்டியல் காப்பாளர்கள், அதான் பன்னா பிரமுக்ஸ், அவங்கள வச்சுக்கிட்டு வாக்காளர் பட்டியலில் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு தேர்தல் ஆணையம் இருக்குது அவங்களுக்கு சார்பாக, அடுத்தபடியாக இவிஎம் இருக்குது, அடுத்தபடியாக இந்த பன்னா பிரமுக்ஸ் இருக்கிறான். இப்போ இந்த பன்னா பிரமுக்ஸ் எல்லாம் வச்சு பயன்படுத்தி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஃபீலிங் ஒன்றத்தை உருவாக்கிட்டார் மோடி அமித்ஷா. என்னன்னா, இந்த பார் பார்த்தல ஹரியானாவில் ஜெயித்தோம், பார்த்துட்டு தானே இருந்த, மகாராஷ்டிரத்தில் ஜெயித்தோம், உன் கண்ணு முன்னாடியே டெல்லியில் 10% ஓட்டை எப்படி பண்ணோம், ஜெயிச்சிட்டோம். அடுத்தபடியாக தென் மாநிலம் பீகாரில் நாங்கள் ஜெயிச்சிருவோம். பீகாரில் அவர் நிதிஷ்குமார் அநேகமாக காவியும் கமண்டலமும் ஏற்றிட்டு போவார். அது முடிஞ்சு போச்சு. அடுத்தபடியாக அவங்களுடைய குறியீடு அப்படின்னோம்னா ஆந்திரா தெலுங்கானா. அவங்களுக்கு வந்துட்டு இதை கர்நாடகாவை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. ஆந்திரா தெலுங்கானா அதை முடிச்சிட்டாங்க அப்படின்னோம்னா இங்கே செட் பண்ணணும். இங்கே செட் பண்ணுறதுக்கு தான் அவங்க பெரிய ட்ராப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழருடைய அறிவை கண்டு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அது திமுக அறிவோ, அதிமுக அறிவோ, எங்களாட்ட இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளுடைய அறிவோ, பத்திரிகைக்கார அறிவோ, மக்களுடைய அறிவோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்து சிரிக்குது. ஆனால் நாடு வந்துட்டு மோடி பசங்க கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. கையெழுத்து போட சொன்னா வரமாட்டேன்னு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தா தான் போடுவேன், ஸ்கூல் பசங்களே வரமாட்டாங்க. ஆமாம், அட்லீஸ்ட் அதையாவது கூட்டுறா அப்படின்றாங்க. அவங்களுக்குலாம் அண்ணாமலை பற்றி தெரியும் போல. வாழ்க. இங்கே என்ன அப்படின்னோம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் தமிழ்நாட்டில் இப்படி இருக்குது, கேரளாவில் இப்படி இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பவர் ஸ்ட்ரக்சரும் மோடி அமித்ஷா பார்த்து பயப்படுது. அவங்க தான் நிரந்தரமாக இருக்க போகிறாங்க. இப்போ பேச டீல இப்போ இதுதான் வந்துட்டு இந்தியாவுடைய இன்ஸ்டிடியூஷன் மேலே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எதேச்சாதிகார ஆதிக்கம். இது ரொம்ப சட்டிலாக நடக்குது. இந்திரா காந்தி போன்றவர்களெல்லாம் பெருசாக வெளில காட்டினாங்க. இவர் எப்படி பண்ணுறாருன்னா, ஒரு ஃபியர் சைக்கோசிஸ் இருக்க மாட்டார். எங்களோட அதாவது ஒரு ஜூனியர் புஷ் என்ன சொன்னாருன்னா, இந்த அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரங்கள் மீது நடந்த தாக்குதல் அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் மேலே வந்துட்டு தாக்குதல் நடத்த போகிறேன், நீ என் கூட நின்னா நண்பன், என் கூட நிற்க காட்டி எதிரி, ஊமனையும் குண்டு வீசோன்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தானே அவர் தன் வசம் கொண்டாந்தார், மடக்கிறாரு அவரு. புரியுதுங்களா? இப்போ அந்த மாதிரி நீ உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும், புரியுதுங்களா, என் கூட இருந்தீங்கன்னா. இல்லையா என்ன கேட்காத, போற வழியில என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் கொடுக்கும் போது என்ன ஆகுது? இப்போ பாருங்க, டேக் த கேஸ் ஆஃப் செந்தில் பாலாஜி. 1.62 கோடி ஊழல். இது ஊழல் வழக்கு. இதை சிபிஐயோ இல்லை டிவிஎஸ்சியோ இல்லை அவனா ஒருத்தர் விசாரிக்கலாம் அண்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்.
ஜெயலலிதா விசாரிச்ச மாதிரி விசாரிக்கலாம், சிறைப்படுத்தலாம். அதுதான் வாங்கியிருக்கிறாங்க, இதோ இருக்குது அமௌண்ட்டு, சோர்சஸ் எங்கே போச்சு என்ன அப்படின்றதெல்லாம் பண்ணிடலாம். அவர் டீல் போட்டிருக்காரு, பணத்தை திருப்பி கொடுத்தாங்க, பணம் எப்படி வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போகலாம். ஆனால் அவங்களுடைய நோக்கம் அது இல்லை. அவங்களுடைய நோக்கம் பொலிட்டிக்கல். இந்த மனிதனை மடக்குவதன் மூலமா மிகப்பெரிய அளவிற்கு திமுகவினுடைய வெற்றி பெறக்கூடிய திறனை கொங்கு மண்டலத்தில் அடிச்சிடலாம். ஸோ அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா, அந்த மனிதனை நெய்லி அப்படின்னு ஃபுல்லாக போட்டு ஆணியடி அப்படின்ற மாதிரி இவர் அடுத்தபடியா இப்போ டாஸ்மாக் ஊழல் தெரியாத யாருக்கும், குவார்ட்டருக்கு 10 ரூபா வச்சு விற்கிறது தெரியாதா? அதுக்கப்புறம் எதுவுமே கட்டாதையா எடுத்தாந்து வெளியில விற்றது தெரியாதா பார்ல? அதாவது அந்த உற்பத்தி வரி கட்டாமலேயே இல்லையா, கலால் வரி கட்டாமலேயே வந்துச்சா இல்லையா, சரக்கு வித்துச்சா இல்லையா, அதெல்லாம் அப்போ இப்போ தெரியுது. ஸோ அவங்க வந்துட்டு 26க்கு ரெடி ஆகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னோம்னா, ஆளும் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் என்ன பண்ணுது, அந்த வர்க்கம் இவங்களுக்கு சாதகமாக போயிடுது. ஸோ இப்போ எல்லாருக்குமே அந்த பயத்தை தான் இவங்க வந்துட்டு வச்சுக்கிட்டு இவர் அதுலேருந்து இமேஜினேஷன் பண்ணுறாரு. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த போஃபர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டல், ரொம்ப போகிற பார்த்துக்க, உங்கள் அம்மா உள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது, இப்போ ஈடி இருக்கிறான். ஈடியை வச்சு இதில் வந்துட்டு ஒரு பெரிய மணி லாண்டரிங் நடந்திருக்குது. ஏன்னா இந்து சகோதரர்கள் போட்டு வச்சாருங்க இல்லையா கணக்கு, அது லோட்டஸ்ன்ற பேரில் தான் வந்துட்டு அது வந்துட்டு ஸ்விஸ் வங்கிகளில் போடப்பட்டது. அந்த லோட்டஸ் ராஜீவ் காந்தி தான். அதில் துலிப் அப்படின்ற நேம் தட் ரெஃபர்ஸ் டு ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி உட்பட எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. ஸோ எவிடன்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னோம்னா, சோனியாவத்துக்கு உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னோம்னா காங்கிரஸும் டேமேஜ் ஆகும், ராகுலும் கொஞ்சம் இதாவார். இப்படி தான். ஸோ அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. 2011 முடித்து வைக்கப்பட்ட வழக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. அந்த வழக்கை தூசி தட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அண்மையில் போன வருஷம் அங்கே ஒரு கேஸ் போட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நோட்டீஸ் சர்வ் பண்ண முடியல அப்படின்னு இன்டர்நேஷ்னல் கோர்ட் வரைக்கும் அமெரிக்கா போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்தியாவில் நடந்த ஊழல் தான். அதுவும் இந்தியாவில் இருக்க மின் பகிர்மான கலவங்கள் பாதிக்கப்பட்டு இந்திய மக்களுக்கு நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு அமெரிக்கா எங்கள்கிட்டலாம் கேட்கவே இல்லையே அப்படின்னு அதானிக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய அரசு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தூசி தட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதானி அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒழிக்கிறதுக்காக தான் அவங்க ஒரு பெரிய திட்டம் போட்டு இந்த தேர்தல் நடத்தி முடிச்சாங்க. ஸோ இந்த தேர்தலில் நடந்த அந்த குளறுபடிகள் அது இதெல்லாம் வந்துட்டு அவங்க சீஃப் மினிஸ்டராக இருந்த திஷி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கூட்டி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, பதிலே சொல்லலை. இப்போ பாருங்க, இன்னைக்கு எப்படியாப்பட்ட ஊழல் நடக்குது அப்படின்னோம்னா, யுனிக் ஐடென்டி கார்டு தான் இபிக் அப்படின்றது, எலக்ட்ரானிக் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு அப்படின்றது தான் வந்துட்டு இது என்னோடது. அது ஒரு யுனிக் கார்டு அது. ஆனால் என் நம்பரும் என்னுடைய நம்பர், எனக்கு என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் ஆந்திராவில் இருக்கும், தெலுங்கானாவில் இருக்கும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதான் இன்னைக்கு நேற்று வெளிப்பட்ட விஷயம். இதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் தே வில் கரப்ட் த சிஸ்டம். இது நம்மளுக்கு மக்களுக்கு தெரியவே தெரியாது. மம்தா கத்துனாங்க, இன்னைக்கு கத்தாலும் ஸ்டாலின் கிட்ட அறிக்கை வந்துச்சா? தெரியாது. ஸோ அவங்க உச்ச லெவலில் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மோசடிகள் எல்லாம். எப்படி பிஎம் கேர்ஸ் அப்படின்றதுல 25, 29, 35,000 கோடியை வசூல் பண்ணிட்டு கணக்கே சொல்லாத இன்சிக்னியாவை போட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இன்சிக்னியாவை போட்டுட்டு இதுக்கும் பிரதமர் அலுவலகத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அரசு விட்டு அறிக்கையை விட்ட கதையெல்லாம் இங்கே தான் நடக்கும். ரெண்டாவது நீங்கள் பார்க்கணும், மோடி எல்லா விதமான சூப்பர் பவர்ஸையும் தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு நான் அவருடைய நண்பர் அப்படின்றாரு. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய கார்பரேட்டோட இன்ட்ரெஸ்ட், பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வரும். ஸோ இதையெல்லாம் வந்துட்டு எவ்வளோ நுணுக்கமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இதில் மக்கள் கண்டுகொள்ளப்படலை, மக்களுக்கு தெரியுது, ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போடுற இடத்துல மாற்றிடுறாங்க. புரியுதுங்களா? ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதானியை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதானி அவங்களுடைய சோர்ஸு. அதானிக்காகத்தான் மோடி அரசு வேலை செய்தா, இல்லை மோடிக்காக வேலை செய்கிற ஒரு பேர் தான் அதானியா? இதான் வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னது. 20,000 கோடி வெளிநாட்டில் இருந்துட்டு போட்டாங்க, அதையும் ஈடு விசாரிக்கிற, அது டோட்டல் மணி லாண்டரிங். எப்படி அங்கே போச்சு அந்த பணம், எப்படி அது வந்துட்டு அதானியினுடைய பங்குகள் வழியாக உள்ள வருது அப்படின்ற கேள்விக்கு வந்துட்டு பதில் இல்லை. அது பார்லிமெண்ட்ல எடுப்புறாரு, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. ராகுல் காந்தி பேசினார்,
வெளியில இருந்து இவர் சொல்றாரு இது மோடியினுடைய பணம் தான் அப்படின்றாரு. ஆனால் விசாரணை நடத்தப்படலை. ஸோ அதானி வேறு மோடி வேறு அப்படிலாம் பிரிக்க முடியாது, பிஜேபி வேறுலாம் பிரிக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்றாங்க, அதானி 2600 சொச்சம் கோடி அந்த ஊழல் பண்ணது வந்துட்டு அந்த நாட்டினுடைய கோர்ட்டுக்கு பெரிய விஷயமா இருக்கலாம். அமெரிக்கா இந்தியா மிரட்டுறதுக்கான ஒரு டூல், அவ்வளவுதான். இப்போ இந்த வழக்கு அமெரிக்கா எப்படி பார்க்குறாங்க? டாக்குமெண்ட்ஸ் அமெரிக்கா கிட்ட இருக்கு அப்படிங்கும்போது அதை கொடுக்கறதுக்கு அவங்க வருவாங்களா? உங்க ஆட்சியில் இப்படிலாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி இதை அட்வான்டேஜா, ஏன்னா இதை பைடன் இருந்தாங்கன்னா பரவாயில்ல, இப்போ ட்ரம்ப் இருக்காப்புல, ட்ரம்ப் என்ன பண்ணுவாரு அப்படின்னு அவருக்கே தெரியாதுங்கும் போது இந்த வழக்கு ட்ரம்ப் எப்படி டீல் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, பிஸ்னஸ் மேனுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க குடிமை நம்ம கையில் இருக்குது, மேட்ரு முடி, அவ்வளோதான். எது இதுலலாம் குறைக்க முடியுமோ அதெல்லாம் குறை, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு கொடுக்கறதுக்காக எல்லா கார்பரேட்டுக்குமே எல்லாத்தையுமே குறைப்பாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கு மேலே எதிர்பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணணும், அந்த நிறுவனங்கள் இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னா அதே போன்ற ஒரு நிறுவனம் இங்கே இருக்கக்கூடாது. ஸோ ஒழி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் சார். அடுத்தபடி என்னது, அவங்களுடைய முதலீடுகள் பெருகணும், அதனுடைய ரிட்டர்ன்ஸ் நிறைய வரணும். ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் அந்தாண்ட பக்கம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தாண்ட பக்கம். அவங்க வந்து என்ன வேலை வாய்ப்பு உருவாச்சு, ஒன்றும் கிடையாது. ஆனால் வருது, அது வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்ன வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் மார்க்சிஸ்டுகள் உட்பட நான் அதை அனலைஸ் பண்ணேன். அதனால 2018 வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணேன். எஃப்டிஐ வந்ததுனால நமது நாட்டினுடைய எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லை நம்ம மக்களினுடைய தனிநபர் வருவாயோ கொஞ்சமும் உயரல. சீனாவுக்கு எவ்வளோ முதலீடுகள் வருது, அவன் இன்னைக்கு ஒரு பெரும் பொருளாதாரம் ஆயிட்டான், இந்தியாவோட 6 மடங்கு பெரிய பொருளாதாரம். புரியுதுங்களா? அவன் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா $2000 பில்லியன் அவனுடைய ரொக்க இருப்பு, அந்நிய செலாவணி ரொக்க இருப்பு, தங்கங்களால் ரொக்க இருப்பு. அவன் எங்கே எடுத்துகிட்டு போயிட்டு செலவு பண்ணுறதுக்காக தான் இந்த அவன் போடுறான். இந்த அதாவது தரை வழி வர்த்தகம் எல்லாரோடையும் நடத்துகிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே போகிறான் அவன் பாட்டுக்கு, டிராகன் மாதிரி சில்க் ரோட்லாம் போகிறான். இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க வி ஆர் டிபெண்டான அந்நிய முதலீடுகள், அது சார்ந்து தான் நம்ம நிற்கிறோம். ஸோ இந்த இடத்துலலாம் கொடுத்து என்ன பண்ணுறாரு, தங்களுடைய பலவீனத்தை தெரிஞ்சு அவங்கள பேச விடாத பண்ணுறாரு. இப்போது ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இவிஎம் கூடாதுன்றாரு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கூடாதுன்றாரு, ஓப்பனாக பேப்பரில் பண்ணுறது தான் நல்லதுன்றாரு, மோடியை வச்சுக்கிட்டே பேசுகிறாரு. 21ஆவது நூற்றாண்டில் இது எப்படி இருக்கலான்னு கேட்குறாரு எலன் மஸ்க். ஆனால் மோடி என்ன பண்ணுறாரு, பேசாத இருந்தார். இங்கே இருக்க ஊடகங்கள் என்ன பண்ணுச்சு, ஒரே ஒரு ஊடகம் சொல்லுங்கள் இதை பற்றி இந்த மாதிரி பேச்சு நடந்தது, மோடி இருந்தார், ஏன் இந்த அளவுக்கு சொன்னார், ஒரு விவாதம் ஒரு தொலைக்காட்சி நடக்கவே இல்லை. நான் இதுதான் சொல்கிறேன், அதிகார வர்க்கம், பத்திரிகையாளர்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துருச்சு. அப்போது அவங்க டெஸ்ட்ராய் பண்ண நினச்சாங்கன்னா ஒரு கட்சி, அது காங்கிரஸோ திமுகவோ பண்ண முடியும். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கவுண்டர் அட்டாக்ல பண்ணுறதுல அவங்க வந்துட்டு முதலடினோ திமுகவுக்கு வந்துட்டு மூக்கு உடைச்சிரும். ஆனால் திருப்பி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக மூஞ்சியே உடைச்சிரும். நான் இது உள்ள வர தெரிஞ்சு சொல்ல வரேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி கருணாநிதி காலம் மாதிரி அப்படி மேலே ரைடு கீழே சீட்டு இன்னைக்கு நடக்கவே நடக்காது. ஓ பார்த்துக்கிறோம் அப்படின்ற அளவு தான் திமுக இருக்குது. அந்த அளவுக்கு அங்கே சித்தன் ஆயிட்டாங்க. அதான் நான் சொல்ல வரேன், முதலடிவும் அடி இன்னும் நல்லா தான் இருக்கும். ஆனால் திருப்பி அடிக்கிறவங்க அடி பயம். அவர் மட்டும் இல்லை, எடப்பாடியாலையும் அடிக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த உலகத்துக்கும் இந்தியாவுடைய பத்திரிகைகளுக்கும் நீங்கள் வந்துட்டு ஊழலை சகியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்களாம் எப்படியாப்பட்ட ஆட்கள்னு. ரைட்டா? நல்ல கொடுக்கல் வாங்கல், நல்ல பைலேட்ரல் ட்ரேடு நல்லா பண்ணியிருக்கீங்க, நன்னா செஞ்சிருக்கீங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். இதுவரை எங்களோட இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.